சௌதரோ கமிட்டி 14 செப்டம்பர் 1918. சென்னை மாகாண அரசிடம் நீதிக்கட்சி சார்பில் மனு ஒன்று தரப்பட்டது. தென்னிந்தியாவில் உள்ள பிராமணர் அல்லாத மக்கள் மாண்டேகு செம்ஸ்போர்ட்டு அறிக்கை குறித்து மனநிறைவு பெறவோ அல்லது மகிழ்ச்சி அடையவோ எதுவும் இல்லை. அந்த அறிக்கை குறித்து மக்கள் பெரிதும் கவலையுடன் இருக்கிறார்கள். மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அறிக்கை வழங்கப்படவில்லை. விருப்பத்துக்கு மாறாக சென்னை மாகாண மக்கள் மீது அந்த அறிக்கை திணிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாண்டேகு செம்ஸ்போர்ட்டு அறிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் தொடங்கின. தொகுதிகளை பற்றியும் வாக்குரிமை பற்றியும் நிர்ணயிப்பதற்காக சௌதரோ குழுவில் சர். பிரான்ஸ்லை, சாஹேப் சதா அஃப்தாப் அகமது கான், டபிள்யூ. எம். ஹேலி, சுரேந்திரநாத் பானர்ஜி, வி. எஸ். சீனிவாச சாஸ்திரி, மால்கம் என். காக் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர். குழுவின் செயலாளராக பி. சி. டேலன்ஸ் நியமிக்கப்பட்டார். முக்கியத்துவம் வாய்ந்த கமிட்டியில் திடுதிப்பென பானர்ஜி, சாஸ்திரி என்ற 2 பிராமணர்களைச் சேர்த்தது நீதிக்கட்சி தலைவர்களை ஆத்திரம் கொள்ளச் செய்தது. கூடாது. அவர்கள் இருவரும் குழுவில் இடம்பெற கூடாது. உடனடியாக அவர்களை குழுவில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். மேடைக்கு மேடை ஆவேசப்பட்டனர். மாநாடு போட்டு அவர்களை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தனர். அக்டோபர் 20, 1918 அன்று தென்னிந்திய பிராமணர் அல்லாதார் சிறப்பு மாநாடு சென்னையில் நடத்தப்பட்டது. பி.டி. தியாகராயர் அதற்கு தலைமை வகித்தார். அதில் மாண்டேகு செம்ஸ்போர்ட்டு அறிக்கையை கண்டித்து பேசப்பட்டது. குறிப்பாக பி.டி. தியாகராய செட்டியார் எடுத்துவைத்த வாதங்கள் அனலை கக்கின. பிராமணர் அல்லாதாரை பார்த்து நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள் என்று கூறும் மண்டேகுவும் செம்ஸ்போர்ட்டும் பிராமணர் அல்லாதார் இருக்கும் இடத்தை தேடித்திரிந்து கண்டுபிடிக்க வேண்டியுள்ள நிலையை கண்டும் காணாமல் இருப்பது ஏன்? கல்வி, சமுதாயம், அரசியல், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் போதிய பங்கும் இடமும் அதிகாரமும் பெறும் வரையில் பிராமணர் அல்லாதார் தனி வாக்குரிமை பெற்றவர்களாக இருந்தே தீரவேண்டும். இந்திய வைஸ்ராய்க்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டது. சீனிவாச சாஸ்திரி எந்த விதத்திலாவது பிராமணர் அல்லாத மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வகிக்கிறார் என்று கற்பனை செய்து கொள்ளப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த எண்ணத்தை வன்மையாக மறுக்கிறோம். இந்த பிராமணர் சென்னை சட்டசபையில் உள்ள பிராமண உறுப்பினர்களால் டில்லி சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் இந்த மாகாணத்து பிராமணர் அல்லாதாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. ஜஸ்டிசியேட்டில் எழுதப்பட்ட தலையங்கங்களும் அறிக்கையை கண்டிக்கும் வகையில் இருந்தன. ஆனாலும் பிரிட்டிஷார் அசைந்து கொடுக்கவில்லை. நீதிக்கட்சி தலைவர்களின் எதிர்ப்புகள் புறந்தள்ளப்பட்டன. சௌதரோ கமிட்டி தனது வேலைகளை தொடங்கியது. சென்னை மாகாணத்துக்கு வந்தபோது திவான் பகதூர் எல். டி. சாமிக்கண்ணு பிள்ளை, கடலூர் திவான் பகதூர் ஏ. சுப்பராயலு ரெட்டியார் ஆகியோரை குழுவில் சேர்த்து கொண்டு விசாரணை நடத்த தொடங்கியது. நீதிக்கட்சி, சென்னை மாகாண சங்கம், சென்னை மகாஜன சபா, சென்னை மாகாண காங்கிரஸ், சென்னை மாகாண முஸ்லிம் லீக் உள்ளிட்ட அனைத்து முக்கிய அமைப்புகளுக்கும் சௌதரோ கமிட்டி அழைப்பு அனுப்பியது. அவரவர்க்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகள் சாட்சியம் அளித்துச் சென்றனர். நீதிக்கட்சியை தவிர என்னுடைய அரசியல் எதிரிகளால் தீர்ப்பளிக்கப்படும் நிலைக்கு நான் என்னை ஆட்படுத்திக் கொள்ளமாட்டேன் என்று திட்டவட்டமாகச் சொன்ன டி. எம். நாயர் தனது நிலையை விளக்கி சென்னை மாகாண அரசுக்கு கடிதம் எழுதினார். அதில் சௌதரோ உள்ளிட்ட கமிட்டிகள் பகிரங்க விசாரணை நடத்தி கூறுவோரின் கருத்துகளையும் எண்ணங்களையும் எழுத்து மூலம் குறித்து கொள்ளப் போவதில்லை என்பதால் அதில் வந்து சாட்சியம் அளிக்க தனக்கு விருப்பம் இல்லை என்றார். ஜனவரி 11, 1919 இல் பிராமணர் அல்லாதாரின் 2வது மாநாடு நீதிக்கட்சியின் ஏற்பாட்டில் கூடியது. பி.டி. தியாகராய செட்டியார், டி. எம். நாயர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பலத்த ஆலோசனைகளுக்குப் பிறகு 2 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஒன்று, சௌதரோ குழுவிடம் எவரும் சாட்சியம் அளிக்கக்கூடாது. மற்றொன்று, டி. எம். நாயர் தலைமையில் நீதிக்கட்சி குழு ஒன்று இங்கிலாந்துக்கு அனுப்பி பிராமணர் அல்லாதாரின் எண்ணங்களை தெள்ளத் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாகவே பி.டி. தியாகராய செட்டியார் சென்னை மாகாண அரசுக்கு கடிதம் ஒன்றை ஜனவரி 12, 1919 அன்று எழுதினார். ஒரு தலைப்பட்சமாகவும் ஒரு சாராரை ஆதரிக்கும் விதத்திலும் அரசின் தன்மை இருப்பதாலும் இந்த விஷயத்தில் பிராமணர் அல்லாதார் ஆத்திரத்துடன் தெரிவித்த கடும் கண்டனத்துக்கு அரசு மௌனம் சாதித்து வருவதாலும் பிராமண சிறுபான்மை ஆட்சி அமைந்திட வக்காலத்து வாங்குவோருக்கு அரசு புகழாரம் சூட்டிக் கொண்டிருப்பதாலும் தென்னிந்திய நலவுரிமை சங்கம் சௌதரோ குழுவை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கிறது. மாண்டேகு செம்ஸ்போர்ட்டு அறிக்கை தொடர்பாக அனைத்து மாகாண அரசுகளும் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை மாகாண அரசு தனது கருத்தை தெரிவித்தது. தற்போதைய சட்டமன்றத்தில் 260 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட பிராமணர் அல்லாத இந்துக்கள் தற்போதைய பிரதேச வாரித் தேர்தலால் ஒரேயொரு பிரதிநிதியை மட்டுமே பெற்றுள்ளனர்.
ஆனால் 15 லட்சம் மக்கள் தொகையை கொண்டுள்ள பிராமணர்களோ 9 பிரதிநிதிகளை பெற்றுள்ளார்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் பொருந்தாத இந்த தேர்தல் முறையானது வாக்குரிமை கமிட்டியினரால் நன்கு பரிசீலிக்கப்படும் என்றும் பெரும் மக்கள் தொகையை கொண்டுள்ள பிராமணர் அல்லாத இந்துக்கள் போதிய பிரதிநிதித்துவம் அடைந்திடும் வழிவகைகள் காணப்படும் என்று இம்மாகாண அரசாங்கம் பெரிதும் நம்புகிறது. அக்டோபர் 5 1919 அன்று தனது அறிக்கையை வெளியிட்டது சௌதரோ கமிட்டி. முஸ்லிம்கள் இந்திய கிறித்தவர் தவிர வேறு யாருக்கும் குறிப்பிட்ட வகுப்பு தொகுதிகள் தேவையில்லை. தாழ்த்தப்பட்டோர் தவிர்த்த பிராமணர் அல்லாதார் மக்கள் தொகையில் பிராமணரை ஒப்பிடும்போது 22 முதல் 1 என்கிற விகிதத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்றனர். இப்போது வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் பிராமணர் அல்லாத வாக்காளர்களும் பிராமண வாக்காளர்களும் 4 முதல் 1 என்ற விகிதத்தில் இருப்பார்கள். எனவே இந்த எண்ணிக்கை பெரும்பான்மையை கருதி பிராமணர் அல்லாதார்க்கு தனித்தொகுதி ஒதுக்கீடு முறை தேவையில்லை. பிராமணர் அல்லாதார் இதுவரை அரசியலுக்குச் செலவழித்த சக்தியை இந்த பெரிய பெரும்பான்மை சமுதாயத்தை அமைப்பு ரீதியாக ஒரு அணியில் திரட்டச் செலவிட்டிருந்தால் பிராமணர்களின் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் மீறி அவர்கள் தங்கள் சக்தியை செயல்வடிவத்துக்கு கொண்டுவந்திருக்க முடியும் என்பதை எங்களால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. இதுதான் சௌதரோ குழுவின் அறிக்கையின் சாரம். நீதிக்கட்சியைப் போலவே சென்னை மாகாண அரசும் சௌதரோ கமிட்டியின் பரிந்துரைகளை ஏற்கவில்லை. கல்வி, சமுதாயம், மதம் என்ற 3 விஷயங்களில் ஆதிக்கம் செலுத்துவோருக்கு முன்னாள் எண்ணிக்கை பலம் என்பது ஒன்றுமே இல்லை. அழுத்தம் ஆசிரியருடையது. சௌதரோ கமிட்டி இதை உணர்ந்து கொள்ளத் தவறிவிட்டது என்றது சென்னை மாகாண அரசு.